நாமக்கல்லில் நடந்த கிட்னி திருட்டு தொடர்பாக மருத்துவமனைகளுக்கு சுகாதாரத்துறை சார்பாக நோட்டீஸ் வழங்கப்பட்டிருக்கிறது. மேலதிக விரிவான விவரங்களுக்கு செய்தியாளர் குணசேகரன் இணைகிறார். குணசேகரன், விவரங்கள். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் விசைத்தறி தொழிலாளர்களினுடைய அந்த கிட்னி என்பது புரோக்கர்கள் மூலமாக தனியார் மருத்துவமனைகளில் விற்பனை செய்யப்படுவதாக புகார் எழுந்திருந்தது. இந்த நிலையில் இது குறித்தான விசாரணை மேற்கொள்வதற்கான உயர்மட்ட குழு விரைவில் அமைக்கப்படும் என தமிழக சுகாதாரத்துறை தெரிவித்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்திருக்கக்கூடிய அந்த விசைத்தறி தொழிலாளர்களினுடைய வறுமையினை பயன்படுத்தி இந்த அவர்களுடைய கிட்னி என்பது திருடப்படுவதாகவும் அது புரோக்கர்கள் மூலமாக தனியார் மருத்துவமனைக்கு விற்பனை செய்யப்படுவதாகவும் 5 லட்சம் முதல் 10 லட்சம் வரை விற்பப்படுவதாக சுகாதாரத்துறைக்கு தகவல் வெளிவந்திருந்தது. இதன் அடிப்படையில் நாமக்கல் மாவட்டத்தில் கொடையாளினுடைய அந்த குடும்பத்தினரிடம் அதே போன்று நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விசைத்தறி தொழிலாளர்களிடம் விசாரணை மேற்கொள்ள தமிழக சுகாதாரத்துறை உத்தரவிட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் மாவட்ட இணை சுகாதார இயக்குனர் தலைமையில் இந்த விசாரணை குழு என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் விற்பனை செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த தனியார் மருத்துவமனையாக இருக்கும் ஈரோடு, திருச்சி மற்றும் பெரம்பலூர் உள்ளிட்ட மருத்துவமனைகளுக்கு விசாரணை மேற்கொள்வதற்காக அந்தந்த மாவட்ட ஆட்சியர் மற்றும் இணை சுகாதாரத்துறை இயக்குநர்களுக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. அதுவும் குறிப்பாக இந்த கொடையாளியிடம் இருந்து எந்தெந்த மாவட்டங்களுக்கும் எந்தெந்த மருத்துவமனைகளுக்கும் இந்த கிட்னி என்பது விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது, இதுவரை எத்தனை பேர் இது போன்ற நடவடிக்கைகள் ஈடுபட்டிருக்கிறார்கள், இந்த நடவடிக்கையில் திருட்டு செயல்களில் ஈடுபடக்கூடிய இந்த புரோக்கர்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்கள், எந்த வகையில் இவர்கள் விற்பனை செய்கிறார்கள், எவ்வாறு பெற்றுக்கொள்கிறார்கள் என்பது போன்ற முழுமையான விசாரணையினை மேற்கொள்ள வேண்டும் என சுகாதாரத்துறை இவர்களுக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் தான் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் இந்த குழு விசாரணையினை மேற்கொண்டு வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் இதனை முழுவதுமாக தீவிரமாக மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக விசாரணை மேற்கொள்வதற்காக தமிழக சுகாதாரத்துறை செயலர் தலைமையில் சற்று நேரத்திற்கு முன்பாக ஆலோசனை கூட்டமும் நடைபெற்றிருந்தன. உயர் சுகாதார அதிகாரிகள் பங்கேற்றிருக்கக்கூடிய அந்த கூட்டத்தில் உயர்மட்ட குழுவினை அமைத்து விசாரணை மேற்கொள்வது குறித்தான அறிவிப்பு இன்னும் சிறிது நேரத்தில் வரலாம் எனவும் அதில் தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில் அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் விரைவில் இது குறித்தான அறிக்கையினையும் சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக தனலட்சுமி சீனிவாசா கல்லூரி, அதே போன்று பெரம்பலூர், திருச்சி உள்ளிட்ட இருக்கக்கூடிய அந்த தனியார் மருத்துவமனைகளுக்கும் இந்த நோட்டீஸ் என்பது அனுப்பப்பட்டிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.